அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதின நிருபம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு ஜெயத்தை தருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. போன வாரத்துக்கு முன்னாடி வாரம், அதாவது கடந்த சனிக்கிழமை, நேற்று இல்லை, அதுக்கு முன்னாடி வாரம் நான் இங்க ஆராதித்துக் கொண்டிருக்கும் போது என்னுடைய வாயில ஆண்டவர் ஜெயம் 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 என்று சொல்லி அந்த காரியத்தை ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருந்தார். அந்த வசனத்தை நான் ஆரம்பிச்சுதான் வர்ஷிப் ஆரம்பிச்சோம் உபவாசத்துல. அப்போ இந்த ஜெயத்தை கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவர் என்னோடு கூட பேச ஆரம்பிச்சாரு. அப்போ இந்த வார்த்தையை இன்னும் ஆழமாய் நாம தியானிக்கணும் என்று சொல்லி நான் தியானித்த போது அநேக வெளிப்பாடுகளை ஆண்டவர் கொடுத்தாரு. அதை இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே ஆண்டவருக்கு சித்தமானால் எல்லா காரியத்தை சொல்லி முடிக்கும்படியா, நேரம் கம்மியா இருக்குது, நான் சரியா 11 மணிக்கு முடித்து ஜெபிக்கும்படியாய் நான் பிரயாசிக்கிறேன். எல்லாரும் என்னோடு கூட ஒத்துழைங்க. மீண்டும் சொல்லுங்க. நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நமக்கு ஜெயத்தை தருகிறவர் யாருங்க? நம்முடைய ஆண்டவர் தான். அல்லேலூயா. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஆனால் ஜெயமோ கர்த்தரால் வரும். அல்லேலூயா. ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொல்றார், இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் உலகத்தை ஜெயித்திருக்கிறாருங்க. அந்த ஜெயத்தை அவர் நமக்கும் கொடுக்க வாஞ்சையா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களும் நானும் யாருன்னா ஜெயம் கொள்ளுகிறவர்களுடைய கூட்டத்தில் இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்கள். நமக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த வாரத்திற்குரிய இந்த வருஷத்திற்குரிய வாக்குத்தத்த வசனம், மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் அடைவர்களாய். அல்லேலூயா. எப்போ நான் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை, சம்பூர்ணமான பலனை, சம்பூர்ணமான சமாதானத்தை, சம்பூர்ணமான ஜீவனை நான் வாழ்ந்து சுகிக்க வேண்டும் என்று சொன்னால் எனக்கு ஒரு ஜெயம் அவசியமா இருக்குது. அல்லேலூயா. இந்த ஜெயத்தோடு தான் நான் என்ன பண்ண முடியும்? எல்லாவற்றையும் நான் சுதந்தரித்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க. வெளிப்படுத்தல்ல எடுத்தவங்க வாசிங்க. வெளிப்படுத்தல்ல 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். அல்லேலூயா. ஜெயம் கொள்ளுகிறவன் என்ன பண்ணுவான்? எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். அல்லேலூயா. அப்போ ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு எல்லாம் அவன் கேட்கிறது எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? தருவார். அப்போ ஒரு ஜெயத்திற்கு பின்பதாய் தான் என்ன இருக்குது? ஒரு சுதந்திரம் இருக்கு, ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் இருக்குது. அல்லேலூயா. அந்த ஜெயத்தை நாம அந்த ஜெயத்தை நாம எல்லா போராட்டத்திலும், எல்லா பிரச்சனையிலும், எல்லா வியாதியிலும் நாம ஜெயித்து வரும்போது தான் ஆண்டவர் நமக்கு என்ன தராரு? கொடுக்கிற சுதந்திரத்தை ஆண்டவர் என்ன பண்றாரு? தராரு. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்கினவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்துல எத்தனையோ கோடி கோடி தெய்வங்கள் இருக்கு. மனுஷர்கள் தெய்வங்களை தங்கள் தெய்வமாய் கொண்டாடுறாங்க. ஆனா அந்த தெய்வம் எல்லாம் என்ன பண்ணுச்சுங்க? மரித்து போயிடுச்சு. அந்த தெய்வம்லாம் உயிரோட இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் இவைகளை ஆராதிக்கிற மனுஷனும், அந்த தெய்வங்களை ஆராதிக்கிற மனுஷனும் என்ன பண்ணுது? மரணம் விழுங்கி போடுகிறது. ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்கினவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்கினார். அவர் நமக்கும் அந்த ஜெயத்தை தர வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம ஜெயத்தை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அநேக காரியங்களை நாம மேற்கொள்ள வேண்டியதா இருக்கிறதுங்க. ஹல்லேலூயா. ஒரு ஜெயத்தை நான் பெற்றுக்கொள்ளணும்னா, ஒரு சுதந்திரத்தை நான் பெற்றுக்கொள்ளணும்னா எனக்கு முன்பதாக ஒரு சில தடைகள் இருக்கும். ஹல்லேலூயா. அந்த தடைகளை நான் தாண்டி வரும்போதுதான், அந்த தடைகளை நான் மேற்கொண்டு வரும்போதுதான் நான் என்ன பண்ண முடியும்? ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்க, தாவீதுக்கு
அபிஷேகம் பண்ணப்பட்டான். அவன் மேல ராஜரீக அபிஷேகம் இருக்கிறது. இப்போ தாவீது டைரக்டா போய் என்ன பண்ண முடியாது, சிங்காசனத்துல போய் உட்கார முடியாது. தாவீது என்ன பண்ணணும், ஒரு கோலியாத்தை தாண்டி என்ன பண்ணணும், போகணும். அல்லேலூயா. ஒரு கோலியாத்தை தாண்டி போனாதான் என்ன பண்ண முடியும். ஆமா, கானான் தேசம், ஆண்டவர் சொல்ற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, நான் உங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாய் கொடுப்பேன். ஹல்லேலூயா. ஆனா அவங்க டைரக்டா போய் அந்த கானான் தேசத்துல போய் உட்கார்ந்தாங்களா? இல்ல. எத்தனை தடைகள் வந்தது? சிவந்த சமுத்திரம், கசந்த மாறா, எரிகோ மதில், யோர்தான் நதி, இவைகள் எல்லாம் அவர்கள் தாண்டி வரும்போதுதான் அவங்களால என்ன பண்ண முடிந்தது, அதை கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்க முடிந்தது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்திருக்கிறார். உண்மைதான். நியூ இயர் வந்தாலே ஜனங்க பண்ணுவாங்க தெரியுமா, ஐயோ எப்படியாவது ஃபர்ஸ்ட் நாள், வருஷத்துல ஃபர்ஸ்ட் நாள் என்ன பண்ணோம், சர்ச்சில் போய் காலை வச்சிடணும். ரெண்டாவது வாக்குத்தத்த வசனம். இந்த ரெண்டு காரணத்துக்காக தான் என்ன பண்றாங்க, அன்னைக்கு நியூ இயர்ல மட்டும் அந்த கூட்டம் நிரம்பி வழியும் பாருங்க. அந்த கூட்டம் எங்கிருந்துதான் வருவாங்கன்னு தெரியாது. வாரம் ஆராதனையும் நடக்குது. அன்னைக்கு அந்த கூட்டத்தெல்லாம் பார்க்க முடியாது. ஆனா 1ஆம் தேதி வருகிற அந்த கூட்டம், ஹல்லேலூயா. சரி, ஏதோ உங்களுடைய விசுவாசம், வருஷத்துல முதல் நாள் என்ன பண்ணோம், ஆலயத்துக்குள்ள வந்து எப்படியாச்சும் சர்ச்சில் போய் காலை வச்சிடணும், அந்த ஆசை தான். ஹல்லேலூயா. ஆனா ரெண்டாவது அவங்களுக்கு மெயின் ஆசை, இன்னைக்கு என்ன, இந்த வருஷத்துக்குரிய வாக்கு தத்தத்தை என்ன ஆண்டவர் என்னோடு கூட பேச போகிறார் என்று ஆசையா வராங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்தங்கள் எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது. ஆனால் யார் அதை சுதந்தரிப்பார்கள் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, யாரு ஜெயம் கொள்ளுகிறார்களோ. ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்போ தாவீது ஒரு சிங்காசனத்துல போய் உட்காரணும்னா ஒரு கோலியாத்தை தாண்டி வரணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தாவீது ஒரு ராஜாவாய் மாறணும்னா அநேக கோலியாத்தை சந்திக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையில கூட அநேக தடைகளை நாம சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்குங்க. அந்த தடைகளை நாம தாண்டி வரும்போது நிச்சயமாய் ஆண்டவர் நமக்கு கொடுக்க வேண்டிய ஜெயத்தை தந்து நம்மை கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிங்க. என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நான் உன்னோடே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மோசே 12 பேரை அனுப்புறாரு வேவு பார்க்கறதுக்கு. இந்த கானான் தேசம் எப்படிப்பட்ட தேசமா இருக்குதுன்னு சொல்லி போய் பாருங்க என்று சொல்லி மோசே அனுப்புறாரு. 12 பேர் போறாங்க. 10 பேர் நெகட்டிவ் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. ஐயோ, அங்க ராட்சகர்கள் இருக்கிறாங்க, அங்க அரக்கர்கள் இருக்காங்க, அந்த தேசத்தை நாம் என்ன பண்ண முடியாது, சுதந்திரிக்க முடியாது. இவங்க இந்த கூட்டம் என்ன கூட்டம் தெரியுமா, தோக்குற கூட்டம். ஹல்லேலூயா. முடியாது 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 என்று யார் சொல்றாங்களோ அவங்க ஒரு நாளும் ஒரு காலமும் ஜெயிக்கவே முடியாது. தாவீதுக்கு முன்பதாக கோலியாத் என்றான். ஆனா தாவீது கோலியாத்து பார்த்து பயப்படலைங்க. ஐயோ, ஒரு பெரிய மனுஷன் இருக்கிறானே, இவனை நான் எப்படி ஜெயம் கொள்ளுவேன். ஹல்லேலூயா. தாவீது பயப்படல. சில நேரத்தில் நமக்கு முன்பதாக இருக்கிற தடைகளை நாம பார்த்து, தடைகளை பார்த்தே நாம புலம்பிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் தடைகளை மேற்கொண்டு வந்தால் ஒரு ஜெயம் நமக்கு இருக்குது என்று சொல்லி அநேக நேரத்தில் நாம யோசிக்க மாட்டேங்கிறோம். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் கானான் தேசத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். நடு இடத்துல அநேக சோதனைகளை அவர்கள் சகித்தும் போது சில பேர் முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன, அங்க கல்லறை இல்லைன்னு சொல்லி இங்க கொண்டு வந்துட்டீங்களா? என்ன, அங்கே நாங்கள் வெள்ளரிக்காய் இருந்தது, கொமட்டிக்காய் இருந்தது, எல்லாம் காய்கறிகள் இருந்தது, எங்களுக்கு நேரம் போல எங்களுக்கு சாப்பாடு உண்டு, இங்க வந்து நாங்க பசியும் பட்டினியில நாங்க இருக்கணுமா என்று சொல்லி முறுமுறுக்க ஆரம்பித்தாங்க. இந்த கூட்டம் என்ன கூட்டம் தெரியுமா, தோக்குற கூட்டம். அல்லேலூயா. ஆனால் காலேப் சொல்றான் பாருங்க, கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா. 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 நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம். அல்லேலூயா. 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 நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்ளலாம். அப்போ நான் அதை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னா நான் என்ன பண்ணணும், ஜெயிக்கணும். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த ஜெயிக்கிற கூட்டத்துல நாம் இருந்தாதாங்க நாம சுதந்தரித்துக் கொள்ள முடியும்.
ஆண்டவர் பாருங்க, வெளிப்படுத்தல் விசேஷத்துல அநேக சபைகளை ஆண்டவர் எடுக்கிறாரு. அதுல ஃபர்ஸ்ட் சபை அவர் எடுக்கிற சபை என்ன தெரியுது பாத்தீங்களா? எபேசு சபை. இந்த எபேசு சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, கடைசியில அந்த வசனம், சபைகளுக்கு தேவன் சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவுள். அந்த இடத்துல சபைன்னு இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? எபேசு சபைக்கு சொல்லப்பட்டது ஷெக்கினா அசம்பிளி மாதாவாரத்துக்கும் சொல்லப்பட்ட வார்த்தை தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தியத்தியா சபை, ஸ்மிர்னா சபை, பிலதெல்பியா சபை, லவோதிக்கேயா சபை, இப்படிப்பட்ட இந்த சபைகள் எல்லாருக்கும் ஆண்டவர் சொன்னது எப்படி தெரியுமா சொல்றாரு? ஜெயிக்கிறவன் எவனோ, ஜெயிக்கிறவன் எவனோ, ஜெயிக்கிறவன் எவனோ. ஹல்லேலூயா. சபைக்கு வந்தவன் இல்ல, பாட்டு பாடுறவன் இல்ல, ஆராதித்தவன் இல்ல, காணிக்க கொடுத்தவன் இல்ல. யாரு? ஜெயிக்கிறவன். ஜெயிக்கிறவனுக்கு தான் என்னதுங்க? சுதந்திரம் உண்டு. இந்த எபேசு சபை பாத்தீங்கன்னா இது எப்படிப்பட்ட சபைனா, வரங்களிலே துளைத்த சபை. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. உன் பேரிலே எனக்கு ஒரு குறை இருக்கிறது, நீ மனம் திரும்பவா என்று சொன்னால் நான் அந்த விளக்கு தண்டை நீக்காதபடிக்கு நான் என்ன பண்ணுவேன்? நான் உனக்கு சொன்னபடி பரதேசியில வைக்கப்பட்டிருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை நான் உனக்கு என்ன பண்ணுவேன்? புசிக்க கொடுப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருடைய கரத்திலிருந்து சுதந்திரத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன பண்ணணுங்க? ஜெயிக்கிறவனா இருக்கணும். ஹல்லேலூயா. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னோடு கூட என்னுடைய சிங்காசனத்தில் உட்காரும்படிக்கு நான் என்ன பண்ணுவேன்? அருள் செய்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபைக்கு வந்து ஆராதித்துட்டு போனா போதாதுங்க. சபைக்கு வந்து ஆண்டவரை துதித்து வாக்குத்தத்த வசனத்தை கேட்டுட்டு விசுவாசத்துல வளர்கிறவர்களாய் மாத்திரம் இருந்தா போதாதுங்க. கர்த்தருக்கு என்று நான் எல்லாம் செய்யறேன், நான் ஊழியம் பண்றேன், நான் அதை பண்றேன், இதெல்லாம் ஒரு நாள் எல்லாமே எல்லாத்துக்கும் கணக்கு உண்டுதான். ஆனால் ஜெயிக்கிறவர்களுக்கு தான் என்ன உண்டு? சுதந்திரம் உண்டு. ஹல்லேலூயா. ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கை நாம வாழும்போது தான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அந்த வாக்குத்தத்த வசனத்தின்படி நான் உங்களை சம்பூர்ணமாய் ஆசீர்வதிப்பேன் என்கிற அந்த வாக்குத்தத்தத்தை நாம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னா நமக்கு முன்பதாய் வருகிற தடைகளை நாம் எப்படி பார்க்கணும்? மேற்கொண்டு ஜெயமாய் நாம பார்க்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டு காரியத்தை நான் சொல்லி நான் உங்களை ஜெபத்துக்குள்ளாய் வழிநடத்த விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட், நமக்கு முன்பதாய் இருக்கிற தடை. இந்த தடையை நாம எப்படி பார்க்கணும்னா சத்ருவாய் பார்க்கணும். ஹல்லேலூயா. தடையா பார்த்தோம்னா நாம என்ன பண்ணுவோம்? பண்ண முடியாது. தடையை எப்படி பார்க்கணும்? இப்போ நான் ஒரு தடையை தாண்டி வரணும் என்று சொன்னா எனக்கு முன்பதாய் ஒரு பாவம் இருக்குது. அந்த பாவத்தை என்னால மேற்கொள்ள முடியல. அப்ப அந்த பாவம் தான் என்னதுங்க? எனக்கு சத்ரு. இல்ல சத்ரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அந்த பாவத்தை என்னால மேற்கொள்ள முடியலனா என்னால என்ன பண்ண முடியாது? சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. அப்போ அதை நான் எப்படி பார்க்கணும்? ஒரு சத்ருவாய் பார்க்கணும். அப்போ நான் அதை சத்ருவாய் பார்க்கும்போது நான் என்ன பண்ண முடியும்? ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சத்ருவாய் பார்க்கும்போது பாவம், இந்த உலகத்திலே பாவம் பெருகி கொண்டே இருக்குதுங்க. எங்க பார்த்தாலும் நம்ம கண்ணில் நம்ம பார்க்கிற பார்வைகள் எங்க பக்கம் திரும்பினாலும் பாவம் என்ன பண்ணுது? நம்ம வாசல் படியிலே படுத்துக் கொண்டிருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய கண்களிலே பரிசுத்தம், நம்முடைய செயல்களிலே பரிசுத்தம், நம்முடைய கிரியைகளிலே பரிசுத்தம், நம்முடைய நடக்கைகளை பரிசுத்தம், இவைகள் இருந்தாதான் நாம் என்ன பண்ண முடியும்? ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசேப்பு ஜெயிக்கிறவனா இருந்தான். ஹல்லேலூயா. யோசேப்பினுடைய வாழ்க்கையில நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா 13 வருஷம் போராட்டத்தினுடைய வாழ்க்கை. ஹல்லேலூயா. அவனை வந்து தூக்கி என்ன பண்ணிட்டாங்க? அவனை சிறைச்சாலையில போட்டாங்க. ஃபர்ஸ்ட் அவனை தூக்கி குழியில போட்டாங்க, அப்புறம் அவனை விற்று போட்டாங்க, அப்புறம் அவனை சிறைச்சாலையில போட்டாங்க. 13 வருஷம் போராடி கொண்டே இருக்கிறான். ஆனா ஒரு நாளும் அவன் பாவத்திற்கு என்ன பண்ணல? இடம் கொடுக்கல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசேப்பு ஜெயித்தான், யோசேப்பு சுதந்திரித்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் தாவீதை நீங்க பாத்தீங்கன்னா தாவீது என்ன பண்ணிட்டாரு? பாவத்துல விழுந்துட்டார். அவருக்கு அந்த உணர்வே வரல. ஹல்லேலூயா. நாத்தான் தீர்க்கதரிசி வந்து சொல்லும் போதுதான் ஐயோ நான் பாவம் செய்தேனே என்று சொல்லி என்ன பண்றாரு? உணர ஆரம்பிக்கிறார். அப்போ நான் பாவத்தை நான் மேற்கொள்ளும் போது நான் எனக்கு முன்பதாய் வைத்திருக்கிற
சுதந்திரத்தை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. பாவத்தின் மேலே நான் ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. இந்த உலகத்தின் மேலே நான் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளணும். இந்த உலகம் எனக்கு காண்பிக்கிற ஆசைகள், இந்த உலகம் எனக்கு காண்பிக்கிற பண ஆசை, பொருளாசை, பெண் ஆசை, பொன் ஆசை, இவைகள்லாம் எதை காண்பிக்கிறது? உலகத்தின் ஆசாபாசங்கள், உலகத்தின் ஆசைகள். இவைகளை நான் மேற்கொள்ளும் போது, இவைகளை நான் ஒரு சத்ருவாய் பார்த்து, எல்லாருக்கும் பணம் வேணும் தாங்க, யாரும் பணம் இல்லாம நம்ம இந்த உலகத்துல வாழ முடியாது. ஆனா ஒரு லிமிட்டுக்கு வரைக்கும் தான் அந்த பண ஆசை என்ன பண்ணணும், இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. அப்போ பணத்தை நான் என்ன பண்ணணும், அந்த ஆசை மேல நான் ஜெயிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பண ஆசை, பொருளாசை, இவங்க வச்சிருக்கிறாங்களே, ஐயோ நமக்கு இல்லையே. நமக்கு கொடுத்ததற்காக நாம் என்ன பண்ணணும், ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும், ஸ்தோத்திரம் சொல்லணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது போதும் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய குடும்பத்தை நீர் இவ்வளவாய் ஆசீர்வதித்திருக்கிறீங்க, இது என்னுடைய வாழ்க்கையில போதும் என்று சொல்கிற மனம் உடையவர்களாய் நாம் என்ன பண்ணணும், இருக்கணும். ஹல்லேலூயா. பொருளாசை மேல நாம் என்ன பண்ணணும், ஜெயமா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்தினுடைய காரியங்கள், ஹல்லேலூயா, மாமிசம், ஹல்லேலூயா, மாமிசத்தின் மேல நாம ஜெயிக்கிறவர்களா இருக்கணும். வாலிபர்களுக்கு விசேஷமாய் சொல்றேன், ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணுங்க. ஹல்லேலூயா. இந்த உலகம் நம்மை பாவத்துக்குள்ளாய் இழுக்கிறது. அநேக மொபைல் போன் நீங்க எடுத்துட்டீங்கன்னா அநேக காரியங்கள் இருக்குது. ஒரு சின்ன டிவைஸ் தான், அந்த சின்ன டிவைஸை நாம் என்ன பண்ண முடியல, ஜெயிக்க முடியல. ஒரு சின்ன மொபைல் போனால ஒருவனுடைய வாழ்க்கை என்ன ஆயிடுது, நாசமா போயிடுது. ஹல்லேலூயா. ஏன் நாம சுதந்திரித்துக் கொள்ள முடியல? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயத்தை அவர் தருகிற வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். ஆனா ஒரு சின்ன ஒரு பாவத்திலிருந்து, ஒரு சின்ன மொபைல் போன்ல இருந்து, ஒரு சின்ன உலகத்தின் பொருளாசையிலிருந்து, பண ஆசையிலிருந்து நம்மனால ஜெயிக்க முடியலனா நாம எப்படி ஆண்டவர் நமக்கு முன்பதாக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை, சுதந்திரத்தை நாம பெற்றுக்கொள்ள முடியும்? ஹல்லேலூயா. வாலிபர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். நாம வாழ்கிற இந்த உலகம் பொல்லாத உலகம். எதந்த ஒரு செகண்ட் தாங்க நம்ம பாவம் செய்யறதுக்கு, ஜஸ்ட் ஒரு நொடி தான், ஒரு நொடி போதும். ஆனா பரிசுத்தமா இருக்கிறதுக்கு அது இட் இஸ் a process. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு பரிசுத்தனா நாளைக்கு அடுத்த லெவலுக்கு அதிகமா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இவைகளை நான் எப்படி பார்க்கணும்? நான் சத்ருவாய் பார்க்கும்போது தான் என்ன பண்ண முடியும், மேற்கொள்ள முடியும். ஒரு தடையா பார்த்தா மேற்கொள்ள முடியாது. இது பிசாசின் கிரியை, இது பிசாசினுடைய காரியம். இதை நான் மேற்கொள்ளணும், இதை நான் ஜெயிக்கணும் என்கிற அந்த மனப்பக்குவத்தோடு நீங்க வாழ்ந்து பாருங்க. நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற சுதந்திரத்தை நீங்க என்ன பண்ணுவீங்க, பெற்றுக்கொள்வீங்க. ஒரு வசனத்தை வாசிங்க. ஏசாயா 27 அதிகாரம் 1, 2, 6. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 27 அதிகாரம் 1 வசனம் 2 வசனத்தை வாசிங்க. அக்காலத்திலே கர்த்தர் லிவியதான் என்னும் நீண்ட பாம்பை, லிவியதான் என்னும் கோணலான சர்ப்பத்தை தண்டிப்பார். அக்காலத்திலே தரும். பாருங்க, 2வது வசனத்துல ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் காண்பிக்கிறார். ஆனா 1ஆம் வசனத்துல நாம என்ன பண்ணணும், வலு சர்ப்பத்தை ஜெயிக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஜெயித்துட்டாரு. ஹல்லேலூயா. அப்போ இவைகளை இதை நான் எப்படி பார்க்கணும், சத்ருவை, தடையை நான் எப்படி பார்க்கணும், சத்ருவாய் பார்க்கணும். பிசாசு கொண்டு வருகிற காட்சி என்று நாம பார்க்கணும். இதை நாம மேற்கொண்டுட்டோம். ஒரு யுத்தம் இருக்குது, இந்த யுத்தத்திற்கு பின்பதாக ஒரு சுதந்திரம் இருக்குது. ஹல்லேலூயா. 6ஆம் வசனத்தை நீங்க வாசிங்க. யாக்கோபு வேர் பற்றி வரும். ஹல்லேலூயா. உலகத்தை
பலனாய் நிரப்பும் நாட்கள் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, தாவீது பாருங்க, முன்பதாய் வந்து கோலியாத் நிற்கிறான். கோலியாத் பாருங்க, அவன் ஒரு பெரிய ஒரு மனிதன். ஆனா தாவீது கோலியாத் எப்படி பார்த்தான்? ஒரு சத்ருவாய் பார்த்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்? அவன் இஸ்ரவேல் ஜனங்களை நிந்தித்தான். ஹல்லேலூயா. இப்போ தாவீது ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ணிருப்பார்னா என்ன நடந்திருக்கும் யோசித்து பாருங்க. தாவீது கமன்ல எத்தனை கல் இருக்கு? 5 கல் இருக்கு. 5 கல் இருப்பா, நீ அங்கே இருப்பா, நான் ஃபர்ஸ்ட் கல் எடுக்கிறேன், கரெக்டா அவன் மேல அடிக்குதான்னு பாக்குறேன். இல்ல ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட், செகண்ட் அட்டெம்ப்ட் எல்லாம் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் எல்லா அட்டெம்ப்டும் ஃபெயில் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. 5வது அட்டெம்ப்ட்ல நான் கண்டிப்பா அடிச்சிருவேன் என்று சொல்லி தாவீது எய்ம் பண்ணி அடிச்சிருப்பாருன்னா அன்றைக்கு அந்த கோலியாத் விழுந்திருப்பானா? இருப்பா, போட்டோ ஃப்ரேமுக்கு ரெடி ஆயிடலாம், பா செல்ஃபி எடுக்க ரெடியா? கோலியாத் நேரா நில்லுங்க, நான் என்ன பண்றேன், கல் எடுக்கிறேன், கரெக்டா நில்லுங்க. இதுதாங்க நாம பண்ணி கொண்டு இருக்கிறோம். பிசாசை மேற்கணும். பிசாசு, எதிராளியாகிய பிசாசு, அவனுக்கு காலம் கொஞ்சம் காலம் தான் இருக்குது என்று சொல்லி கெச்சிக்கிற சிங்கத்தை போல யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி கொண்டிருக்கிறான். தாவீது கோலியாத்து பட்டயத்தை எடுக்கிறதுக்கு முன்பதாக என்ன பண்ணணும்? கல்லு நெத்தியில போய் அடிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு செகண்ட் மிஸ் ஆனா என்ன ஆயிடும்? அவ்வளவுதான், தாவீது காலி ஆயிடுவாரு. ஹல்லேலூயா. அப்போ தாவீது எவ்வளவாய் கரெக்டா கால்குலேட் பண்ணி ஃபர்ஸ்ட் கல்லுல ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல எப்படி அவரால் அடிக்க முடிஞ்சது? தாவீதுக்குள்ள அபிஷேகம் இருந்தது. அந்த அபிஷேகம் என்ன அபிஷேகம்? ராஜரீக அபிஷேகம். அந்த அபிஷேகம் அவனை எங்க போய் கொண்டு போகுது? சுதந்திரத்திற்கு நேராய் கொண்டு போகுது. ராஜா என்கிற அந்த ஸ்தானத்திற்கு நேராய் கொண்டு போகிறது. அப்போ நீங்களும் நானும் அந்த சுதந்திரத்துக்கு நேராய் நாம போனோம்னா, பிசாசானவன் கொஞ்சம் காலம் தான் இருக்குது என்று சொல்லி அவன் அறிந்திருக்கும் போது நாம கரெக்டான நேரத்துல ஹல்லேலூயா அவைகளை தாண்டி மேற்கொண்டு வரும்போதுதான் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற ஜெயத்தை நாம சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஒரு செகண்ட் மிஸ் ஆனா போதும், ஒரு கால்குலேஷன், ஒரு 0.1 செகண்ட் தான். தாவீது ஒரு 0.1 செகண்ட்ல மிஸ் ஆயிருந்தானா கோலியாத் இப்படி தலையை திருப்பி இருப்பானா? என்ன இருக்குங்க? அன்றைக்கு தாவீது என்கிற ஒரு கேரக்டரே பைபிள்ல வந்தே இருக்காது. ஆனால் தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டவன். எதற்காக? ராஜா என்கிற ஸ்தானத்துல போய் உட்காரணும் என்பதற்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் நானும் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். நீங்களும் நானும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். என் ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். ஹல்லேலூயா. we are all chosen people. நாம் எதற்காக ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம்? ஜெயத்தை கொள்வதற்காக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயத்தை தருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை தர வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறாரு. ஆனா நாம சத்துருவை நாம எப்படி பார்க்கணும்? நமக்கு இருக்கிற தடையை எப்படி பார்க்கணும்? சத்ருவாய் பார்க்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப யார் யாருக்கெல்லாம் ஆண்டவர் ஜெயத்தை தருவாரு? எல்லாருக்கும் ஆண்டவர் ஜெயத்தை தருவாரா? எல்லாருக்கும் வாக்குத்தத்த வசனம் இருக்குது. ஆனா எல்லாருமே வாக்குத்தத்த வசனத்தை என்ன பண்ண முடியாது? சுதந்திரிக்க முடியாது. வசனத்தை சுதந்திரித்துக் கொள்ளணும்னா, நம்மளுக்கு முதாய் வைத்திருக்கிற வாக்குத்தத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா ஒரு காரியத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். வாசிங்கள், என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஏற்கனவே சிஸ்டர் அந்த வசனத்தை வாசித்தாங்க. வாசிங்க. கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். அப்போ யாரு நம்ம மேல பிரியமா இருக்கணுங்க? கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருந்தாதான் என்ன பண்ண முடியும்? நாம ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. நாம ஜெயிச்சாதான் என்ன பண்ண முடியும்? சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அத தாவீது சொல்றாரு, கர்த்தர் என் மேல் பிரியமா இருந்தபடியினால் என்னுடைய பலத்த சத்ருவின் கைக்கு என்னை நீங்களாக்கி ரட்சித்தார். 18ஆம் சங்கத்தினுடைய டைட்டில வாசிங்க. சங்கீதத்தினுடைய ஆரம்பம். கைக்கும் பாடின சங்கீதம். ஹல்லேலூயா. சொல்லிட்டு 19ஆம் வசனத்தை வாசிங்க. விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து
என்னை என் மேல் பிரியமாய். அப்போ இந்த விசாலமான இடம் என்ன காண்பிக்கிறதுங்க? சுதந்திரம். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு உண்டு. சிறப்பான சுதந்திரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, வைக்கப்பட்டிருக்குது. அப்போ எனக்கு சுதந்திரம் வைக்கப்பட்டிருக்குது, எனக்கு நேர்த்தியான இடங்களிலே பங்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதை நான் எப்போ சுதந்திரித்துக் கொள்ள முடியும்? கர்த்தர் என் மேல பிரியமா இருந்தாதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் காலேப் சொல்றாருங்க. கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால் நாம் என்ன பண்ணுவோம்? நாம ஜெயிப்போம். ஹல்லேலூயா. காலேபுக்குள்ள இருக்கிற வைராக்கியம் பாருங்க. அவன் சொல்றான், அப்பொழுது இருந்த பலன் எனக்கு இப்பொழுது இருக்குது. 40 வயசுல இருந்த பலன் எனக்கு இப்பவும் இருக்குது. எப்படி காலேபால சொல்ல முடிஞ்சதுங்க? ஹல்லேலூயா. காலேபுக்கு தெரியும் கர்த்தர் எல்லாவற்றையும், கர்த்தரே சொல்றாரு, காலேபு எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவனா இருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நான் அந்த சுதந்திரத்தை, நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு வைக்கப்பட்டிருக்குது, சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. ஆனால் அவர் விசாலமான இடத்துல என்னை கொண்டு வந்து என்னை மேல் பிரியமா இருந்தாதான் என்ன பண்ண முடியும்? நான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதாங்க ஆண்டவர் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிற காரியம். 1 நாளாகமம் 29ஆம் வசனம் 29ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. யார் மேல ஆண்டவர் பிரியமா இருப்பாரு? உத்தம குணத்துல ஆண்டவர் என்ன பண்றாரு? அவர் யார் மேல பிரியமா இருக்கிறாரோ அவங்க தான் என்ன பண்ண முடியும்? ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ ஆண்டவர் நமக்கு இருந்து பார்க்கிறது ஃபர்ஸ்ட் காரியம் என்னங்க? உத்தமமான குணம். ஹல்லேலூயா. உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று வார்த்தை இருக்குது. ஹல்லேலூயா. அப்போ உத்தமமான குணம் உள்ளவன் எவனோ அவன் தான் என்ன பண்ண முடியும்? ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதே சங்கீதம் 51ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். உள்ளத்தில் உண்மை இருக்கணும், உத்தம இருதயம் இருக்கணும், உள்ளத்துல உண்மை இருக்கணும். ரெண்டும் ஒண்ணுதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்கு முன்பதான் எப்படி வாழ்கிறோம், எப்படிப்பட்ட வாழ்க்கை நாம வாழ்கிறோம்? கர்த்தருக்கு ஏற்ற பலிகள் நொறுங்குண்டதும். அதுதான் ஆண்டவர் பார்க்கிறாருங்க. அவருக்கு ஏற்கிற பலி எப்படிப்பட்ட பலி? நீர் புறக்கணி. ஏன்னா அதுல மேலதான் நீங்க என்ன பண்றீங்க? பிரியமா இருக்கிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏதோ வந்த சபைக்கு வந்த ஆண்டவர் ஆராதித்த, ஹல்லேலூயா. வெளியரங்கமான வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டு வெளி உலகத்திற்கு நான் உத்தமனா இருக்கிறது போல நான் வாழலாங்க. ஆனால் ஆண்டவர் எதை தெரியுமா பார்க்கிறாரு? உள்ளத்துல உண்மை இருக்கான்னு பார்க்கிறாரு. ஹல்லேலூயா. வெளியரங்கமான வாழ்க்கை அன்றைக்கு தாவீது பாவம் செஞ்சுட்டு அவர் ஆராதித்துக் கொண்டிருக்கிறார். சங்கீதம் 81 நீங்க எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா, வாசிக்க வேண்டாம், நான் சொல்றேன். அவன் ஆராதித்துக் கொண்டிருக்கிறான். அவனுக்கு உள்ளத்துல உண்மை வரல. அதுக்கப்புறம் தான் தீர்க்கதரிசி வந்து உரைக்கும் போது, ஐயோ நான் பாவம் செய்தேனே, ஹல்லேலூயா, என்னுடைய உள்ளத்துல உண்மை இருக்குதா என்று சொல்லி என்ன பண்றாரு? ஆண்டவர் பார்க்கிறாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓப்னி பினேகாஸ், ஏலியினுடைய பிள்ளைகள், அவங்க என்ன பண்றாங்க? உடன்படிக்கை பெட்டி எடுத்துட்டு போய் தோத்து போயிட்டாங்க. ஏன்? உண்மை இல்லை. ஆனா அதே யோசுவா உடன்படிக்கை பெட்டி எடுத்துட்டு போய் என்ன பண்றாரு? ஜெயிச்சாரு. ஏன்? உண்மை இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மை இருக்குதா என்று சொல்லி ஆண்டவர் பார்க்கிறார். யாருடைய இருதயத்துல உண்மையா இருக்கிறாங்களோ, ஹல்லேலூயா, அந்த தேவனுக்கு அந்த பயம் இருக்கணும். எப்பொழுது ஆண்டவரை பார்த்து கொண்டு இருக்கிறார். நான் எப்படி பாவம் செய்ய முடியும், நான் எப்படி உமக்கு விரோதமாக இந்த காரியத்தை செய்ய முடியும் என்கிற அந்த உண்மையை ஆண்டவர் என்ன பண்றாருங்க? பார்க்கிறார். ஹல்லேலூயா. வெளியரங்கமான வாழ்க்கையில இல்லைங்க, உள்ளத்துல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க நெகேமியா. அதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை நான் சொல்லிட்டு நான் அந்த வார்த்தையை சொல்றேன். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, ஆபிரகாமே நீ எனக்கு முன்பதாய் நடந்து உத்தமனாயிரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாம்
வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்துக் கொண்டார். அல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணாருங்க, வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அதன்படி ஆசீர்வதித்தாரு. ஆனா ஆபிரகாமுக்குள்ள இருந்த கிரியை என்ன கிரியை? உத்தமனாய் ஆண்டவர் ஆபிரகாம் என்ன பண்ணாரு? கர்த்தருக்கு முன்பதாய் நடந்தார். ஹல்லேலூயா. சில வார்த்தைகள் நமக்கு நேராய் வரும். அந்த வார்த்தையை நம்ம கேட்கும்போது ஏதோ என்னுடைய வாழ்க்கையில சரியில்லை, நான் என்ன பண்ணணும், என்னை செட்ரைட் பண்ணணும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு அது தெரியல. ஆண்டவர் ஒரு வார்னிங்கை கொடுக்கிறாரு, நீ எனக்கு முன்பதாய் நடந்து என்ன பண்ணு, உத்தமனாயிரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ ஆபிரகாம் அதன்படி செய்த போது ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, நெகேமியா 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மை உள்ளதாக. அப்ப ஆண்டவர் எதை பார்க்கிறாருங்க? எதுக்குள்ள இருக்குது பார்க்கிறாரு? அந்த உண்மை உள்ளத்துல, இருதயத்துல. அல்லேலூயா. இருதயத்திலே உண்மை உள்ளவன் என்று கண்டு, இப்ப வாசிங்க, கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், எபுசியர் தேசத்தை கொடுக்கும்படி அவனோடு உடன்படிக்கை பண்ணி உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினேன். ஹல்லேலூயா. 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 9ஆம் வசனத்துல வாசிங்க. பாருங்க, இத்தனை 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 ஆசீர்வாதங்களை எதுக்காக ஆண்டவர் கொடுத்தாரு ஆபிரகாமுக்கு? ஆபிரகாம் இருதயத்திலே உண்மை உள்ளவனாயிருந்தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னுடைய இருதயம் எப்படி இருக்குது என்று சொல்லி ஆண்டவர் பார்க்கிறார். என்னுடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படி இருக்குது, என்னுடைய இருதயத்தின் தோற்றங்கள் எப்படி இருக்குது. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் எப்பொழுதும் பொல்லாதவைகளா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னுடைய இதயத்தின் நினைவுகள் எப்படி இருக்கும் என்று சொல்லி எனக்கு 50% தான் தெரியும். மீதி 50% யாருக்கு தெரியுமாங்க? ஆண்டவருக்கு தான் தெரியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ என்னுடைய இருதயத்தை நீ திறந்து பாருங்க, என்னுடைய இருதயத்திலே உண்மை இருக்குதா என்று சொல்லி நீங்க பாருங்க என்று சொல்லி நாம் என்ன பண்ணணும்? ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஹல்லேலூயா. நாம கேட்க ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் நமக்குள்ள பேச ஆரம்பிப்பாரு, உணர்வை கொடுப்பாரு. இது சரியில்லை மகனே, இதை மாத்து, இந்த காரியம் சரியில்லை, இந்த காரியத்துல உன் குணத்தை மாத்தணும், இதுல இருந்து நீ எல்லாவற்றிலும் உன்னுடைய மனம் மாறணும். உன் மனம் மாறும் போது தான் நான் என்ன பண்ண முடியும்? புதிதாக்கப்பட முடியும். ஹல்லேலூயா. என்னுடைய இருதயத்தின் நினைவுகள் மாறணும். என்னுடைய இருதயத்தின் சுத்த ஆவி என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவி என்னிலே புதுப்பியும். அப்ப இருதயத்திலே எல்லாம் புதிதாய் மாறினாதான் வெளியரங்கமான தோற்றம், என்னுடைய கிரியைகள், என்னுடைய செயல்கள் எல்லாம் புதிதாக இருக்கும். ஹல்லேலூயா. எல்லா வெளியே மட்டும் கரெக்டா இருந்து உள்ள சரியில்லைனா நாம் என்ன பண்ண முடியாது? ஜெயிக்க முடியாது. ஹல்லேலூயா. இதுல உண்மை இருக்குதா என்று சொல்லி ஆண்டவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப இதுல உண்மை இருக்கும் என்று சொன்னா நாம் என்ன பண்ண முடியுங்க? எல்லாவற்றையும் ஜெயித்து நமக்கு உண்மைதாய் வைத்திருக்கிற ஜெயத்தை நாம் என்ன பண்ண முடியும்? சுதந்திரித்துக் கொள்ள முடியும். எரேமியா எழுதின புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்துல 9-10 வாசிங்க. மகா கேடு உள்ளதுமா இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? அதை யார் அறிய முடியுங்க? கர்த்தர் ஒருவர் தான் அறிய முடியும். அதனாலதான் சங்கீதம் 139 லாஸ்ட்ல சொல்றாரு, என்னுடைய காரியங்களை நீங்க ஆராய்ந்து அறிந்து கொள்ளுங்க, வேதனை உண்டாக்குகிற வழி என்னிடத்தில் இருக்கா என்று சொல்லி நீங்க என்ன பண்ணுங்க? சொல்லுங்க. எனக்கு தெரியல ஆண்டவரே, நீங்க எனக்கு என்ன பண்ணுங்க? காமிங்க, எனக்கு சொல்லுங்க. இது என்னால தெரிந்து கொள்ள முடியல. அப்போ ஆண்டவர் நம்மோடு கூட பேச ஆரம்பிப்பார். ஆண்டவர் நம்மோடு கூட உறவாட ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. உன்னுடைய இருதயத்தின் காரியங்கள் சரியில்லை மகனே, மகளே, இந்த காரியத்துல நீ மாறணும். இதுல நீ மாறிட்டனா, நீ எனக்கு முன்னாடி உத்தமனா இருந்தனா, உன்னுடைய உள்ளத்துல அந்த உண்மை இருக்கும் என்று சொன்னா நிச்சயமாய் நான் உனக்கு ஜெயத்தை தருவேன். ஹல்லேலூயா. 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 இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன்? நமக்கு முன்பதான் இருக்கிற தடையை சத்ருவாய் பார்க்கணும். ரெண்டாவது, நாம சத்ருவுக்கு தடையா இருக்கணும். யாரும் ஆமீன் சொல்ல மாட்டீங்க. இதுதான் ரொம்ப கஷ்டம் பாஸ்டர்.
நாங்க எங்களுக்கு முன்னாடி இருக்கிற தடையை நாங்க சத்ருவா பார்த்துடுறோம். ஆனா சத்ருவுக்கு நாங்க எப்படி தடையா இருக்க முடியும்? கொஞ்சம் யோசிங்க. சத்ருவுக்கு நான் எப்படி தடையா இருக்க முடியும்? சத்ருவுக்கு நாம எப்படி தடையா இருக்க முடியும்? ஓகே, அப்புறம் ஹல்லேலூயா. நான் சொல்றேன், வாசிங்க. வாசிக்க வேண்டாம், டைம் இல்லை. நேற்று ஃபாஸ்டிங் பிரேயர்ல அந்த காரியத்தை நான் சொன்னேன். யோசேப்பு என்கிற ஒரு மனிதன் இருந்தான். யோசேப்பு இந்த உலகத்துல அவன் வாழ்ந்த நாட்களிலே 13 வருஷம் அவன் சிறையிருப்பில் இருந்தான். அவனுடைய வாழ்க்கை ஒரு கண்ணீரின் பள்ளத்தாக்காய் மாறினது. ஹல்லேலூயா. யோசேப்பினுடைய வாழ்க்கையில எல்லாமே தலைக்கீழாய் மாற ஆரம்பித்தது. எப்பொழுது? அவன் ஃபர்ஸ்ட் கண்ட சொப்பனத்துல அவன் அந்த சொப்பனத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான். அவனுடைய சகோதரர்கள் அவனுக்கு விரோதமாக எழும்ப ஆரம்பிச்சாங்க. அந்த நாளிலிருந்து அவனுடைய வாழ்க்கை கண்ணீரின் பிரயாணமாய் மாறிவிட்டது. 13 வருஷம் யோசேப்பு அழுது கொண்டிருந்தான். யோசேப்பு புலம்பிக் கொண்டிருந்தான். ஆனா ஒரு காரியத்தை நீங்க நன்றாய் பார்த்தீங்கன்னா, யோசேப்பு அங்கே அவன் உயிரோடு இருந்த நாள் வரைக்கும் எகிப்தின் மேல இஸ்ரவேல் மேல எகிப்தினுடைய கை ஓங்கவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பார்வோன் என்ன பண்ண முடியல? எகிப்தின் மேல இஸ்ரவேல் மேல நுகத்தை வைக்க முடியல. ஏன் தெரியுமாங்க? ஒரு யோசேப்பினுடைய கண்ணீருக்கு பதில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு முன்னாய் வைத்திருக்கிற காரியத்தை நாம சத்ருக்கு நாம தடையாய் மாறணும். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த நுகம் வரல. ஏன் வரலங்க? ஏன்னா அந்த இடத்துல யோசேப்பு இருக்கிறான். யோசேப்பு உண்மையா இருக்கிறதை ஆண்டவர் பார்க்கிறாரு. ஹல்லேலூயா. யோசேப்பு பரிசுத்தமா இருக்கிறான் என்று சொல்லி ஆண்டவர் பார்க்கிறாரு. ஹல்லேலூயா. பிசாசுக்கு தடையாய், அன்றைக்கு சத்ருவுக்கு தடையாய் யோசேப்பு அங்க இருந்தான். ஹல்லேலூயா. பார்வோனே கையை கட்டி வந்துட்டார் முன்னாடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய குடும்பத்துல, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அநேக கண்ணீரின் பாதையை நீங்க கடந்து கொண்டிருக்கலாங்க. ஆனால் ஆண்டவர் உங்களை தான் தெரிஞ்சு எடுத்திருக்கிறாரு. நீங்க தான் என்ன பண்ணணும்? சத்ருவுக்கு தடையா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் என்ன பண்ணுவான்? ஓடி போவான். ஹல்லேலூயா. பிசாசுக்கு நாம் எப்போ எதிர்த்து நிற்க முடியும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம படுகிற கண்ணீரின் பாதைகள், நாம வாழ்கிற கண்ணீரின் வாழ்க்கைக்கு ஒரு நாள் பதில் வரும். ஹல்லேலூயா. ஆகார் வடித்த கண்ணீருக்கு அன்றைக்கே பதில் கிடைத்தது. ஹல்லேலூயா. ஒரு குழந்தையின் அழுகையை ஆண்டவர் அன்றைக்கே நிறுத்தினாரு. ஆனா யோசேப்பு வடித்த கண்ணீர் ஆண்டவர் வெயிட் பண்றாரு. ஏன் வெயிட் பண்றாரு? யோசேப்பின் மூலமாய் இஸ்ரவேல் மேல எகிப்து எந்த நுகத்தை வைக்காதபடிக்கு ஆண்டவர் யோசேப்பை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில கூட சில கண்ணீரின் பாதையா, சில போராட்டமா, பொறுமையா இருங்க, பொறுமையா இருங்க. ஏன்னா உங்கள் மூலமாய் உங்களுடைய குடும்பத்திற்கு ஒரு சந்தோஷம் உண்டாகும். உங்களுடைய கண்ணீரின் மூலமாய் உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். உங்களுடைய சந்ததியை ஆண்டவர் உயர்த்துவார். உங்களுடைய சந்ததியை வர்த்திக்க பண்ணுவார். உங்களுடைய சந்ததியை நிலைநிற்க செய்வார். உங்களுடைய கண்ணீருக்கு ஏற்ற பதில் ஒரு நாள் வரும். அப்பொழுது பிசாசு உங்கள் மேலேயோ, உங்க குடும்பத்து மேலேயோ, உங்க சந்ததி மேலேயோ கையை வைக்க விடாம ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க. இன்னொரு காரியத்தை நான் சொல்றேன். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களிலே வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தியர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி அவைகளுக்கு பேரிட்டான். ஹல்லேலூயா. நமக்கு விரோதமான சத்துருக்கள் அநேகருங்க. நம்முடைய சத்துருக்கள் யார் என்று சொல்லி நாம புரிஞ்சு கொள்ளணும். ஹல்லேலூயா. சோதோமியனுடைய வேலை என்ன தெரியுமா? வஞ்சித்து இழுக்கிற வேலை. ஹல்லேலூயா. சோதோமியனுடைய வேலை என்னது? வஞ்சித்து இழுக்கிற வேலை. ஹல்லேலூயா. இன்றைக்கு இருக்கிற வாலிபர்கள் அதுல தான் விழுந்து போறாங்க.
லோத் அதில் தான் விழுந்து போயிட்டார். அல்லேலூயா. சோதோமியுடைய வேலை என்னது? வஞ்சிக்கிற வேலை. அல்லேலூயா. அதே மாதிரி அசிரியருடைய வேலை என்ன தெரியுமா? முகாந்திரம் இல்லாம ஒடுக்குவாங்க. என்ன பண்ணுவாங்க? முகாந்திரமே இல்லாது ஆனா ஒடுக்க ஆரம்பிப்பாங்க. அமலேக்கியருடைய வேலை தெரியுமா? எப்பொழுதும் விரோதமா எழும்புவாங்க. அவங்க நேரம் காலம் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. திடீர்னு ஒரு நாள் வருவாங்க, திடீர்னு வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவாங்க. அல்லேலூயா. அவங்களுடைய வேலை என்னது? எப்பொழுதும் விரோதமாய் எழும்புகிற வேலை. மீதியானுடைய வேலை என்ன தெரியுமா? அறுவடை டைம்ல வந்து நன்மை என்ன பண்ணிடுவாங்க? பறிச்சுட்டு போயிடுவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கரெக்டா அறுவடை எடுக்கிற அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்க? இந்த எல்லா ஆசீர்வாதத்தையும் எடுத்துட்டு போயிடுவாங்க. பெலிஸ்தியருடைய வேலை என்ன தெரியுமா? மூடி போடுற வேலை. என்ன வேலை? அல்லேலூயா. நாம பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதத்தை தடை செய்து அவன் என்ன பண்ணுவான்? மூடி போட்டுருவான். அல்லேலூயா. ஆனால் இங்கே பாருங்க, ஆபிரகாமுடைய நாட்களிலே பெலிஸ்தியர்கள் இருந்தாங்க. ஆபிரகாம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் பெலிஸ்தியரால அதை என்ன பண்ண முடியல? திறக்க முடியல. தூர்த்து போட்ட துறவை என்ன பண்ண முடியல? திறக்க முடியல. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ பெலிஸ்தியர் என்ன பண்றான்? வெயிட் பண்றான். எதற்கு வெயிட் பண்றான்? எப்போடா ஆபிரகாம் சாவான்? அல்லேலூயா. சத்துருடைய வேலை என்ன தெரியுமாங்க? நாம எப்ப விழுந்து போவோம் என்று சொல்லி பார்த்து கொண்டிருப்பான். இவனை எப்படியாவது வஞ்சித்து இவனை கீழே விழ தள்ளணும். அப்பொழுதுதான் இவனுக்குரிய ஆசீர்வாதமும் இவனுக்கு பின்வரும் சந்ததிக்குரிய ஆசீர்வாதத்தையும் நாம பறித்து கொள்ளலாம் என்று சொல்லி சத்துரு என்ன பண்றான்? பார்த்து கொண்டிருக்கிறான், வெயிட் பண்றான். அல்லேலூயா. எல்லாம் கரெக்டா போகுதுன்னு நினைக்கிறீங்களா? எல்லாம் கரெக்டா போகுதுன்னு நினைக்கிறீங்களா? அப்போ சம்திங் ராங்னு அர்த்தங்க. உங்களுக்குள்ள ஒரு நெருக்கம், உங்களுக்குள்ள ஒரு போராட்டம், ஒரு கண்ணீரின் பாதை, ஒரு வேதனை, அப்போ நான் கரெக்டா போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா பிசாசு நம்ம கீழே விழத்தள்ளுறதுக்கு இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறான்னு அர்த்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாம் கரெக்டா போகுது, எல்லாம் கரெக்டா நடக்குது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஏதோ பின்னாடி வெயிட்டா ரெடி பண்ணி வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா நாம ஜெயிக்கிறவர்களா இருப்போம் என்று சொன்னா பிசாசு போராட்டத்தின் மேல போராட்டம், சோதனையின் மேல சோதனை, கண்ணீரின் மேல கண்ணீர், பலவீனத்தின் மேல பலவீனத்தை கொடுத்து நம்மை நொறுக்கி, நம்மை ஒடுக்கி, நம்ம கீழே விழத்தல பார்க்கலாம். அன்றைக்கு பெலிஸ்தீன் அதுதான் பண்றாங்க. எப்போ ஆபிரகாம் சாவா, இப்ப எப்போ நம்ம இந்த துறவை திறக்கலாம் என்று சொல்லி வெயிட் பண்றாங்க. ஆனா அந்த இடத்துல நீங்க பாத்துட்டீங்கன்னா ஆபிரகாம் மரிக்கிறதுக்கு முன்பதாக ஒரு ஈசாக்கை ஏற்படுத்திதான் ஆபிரகாம் மரித்து போனான். அல்லேலூயா. அல்லேலூயா. 175 வருஷம் ஆபிரகாம் உயிரோடு இருந்தார். 100 வயசுக்கு பிள்ளை பிறக்கிறான், ஈசாக்கு பிறக்கிறான். அல்லேலூயா. 100 வயசுல இருந்து 175 வயசு வரைக்கும் ஆண்டவர் என்ன பண்றார்? ஈசாக்கை உருவாக்குகிறார். அல்லேலூயா. 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 பெலிஸ்தியர் பார்த்துட்டே இருந்திருப்பான். ஓ, ஆபிரகாம் காலியா வரானா? ஓகே, நம்ம இப்ப வேண்டியது ஆசீர்வாதத்தை, இவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம என்ன பண்ணலாம்? எடுத்துடலாம். அப்போ அங்க பின்னாடி இருந்து ஒருத்தன் தட்டுறான். டே டே டே. பெலிஸ்தியர் பார்க்கறான். யாருப்பா நீ? நான் தான் ஆபிரகாமுடைய பையன் ஈசாக்கு. ஐயோ, நீ வந்துட்டியா? அல்லேலூயா. 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 ஒரு ஈசாக்கை ஏற்படுத்திதான் ஆபிரகாம் மரித்தான். அல்லேலூயா. அதே போலதாங்க நம்முடைய வாழ்க்கையில நம்மளுடைய ஜெபம் நமக்கு பின்வரும் சந்ததியை உருவாக்குகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? சத்ரு நம்மளுடைய ஜெயத்தை பறித்து கொள்ளாதபடிக்கு ஆண்டவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சில கண்ணீரின் பாதை, சில போராட்டம், எல்லாத்துக்கும் ஒரு பதில் உண்டு. அல்லேலூயா. ஆபிரகாம் 30 வருஷம் வெயிட் பண்ணாரு. யோசேப்பு 13 வருஷம் அழுதார். ஆனா அதற்குரிய பதில் உடனே கிடைக்கலங்க. ஆனா ஒரு நேரம் வந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதே போலதான் ஈசாக்குடைய வாழ்க்கையில ஒரு நேரம் வந்தது. அப்பொழுது ஈசாக்கை ஆண்டவர் நிறுத்தி, இந்தாப்பா ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நான் உனக்கு என்ன பண்றேன்? உனக்கு தரேன். அல்லேலூயா. 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 ஆனா ஒரே ஒரு காரியம் மாத்திரங்க. ஈசாவு துறவை தோண்டணும்னா என்ன பண்ணணும்? குனியணும். அல்லேலூயா. குனியணும்னா என்ன அர்த்தம்? தாழ்த்தணும். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோமோ ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். யார் முன்னாடி? சத்ருவுக்கு முன்னாடி உயர்த்துவார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்கு முன்பதாய் நம்மை தாழ்த்த சத்ருக்கு முன்பதாய் நாம நிமிர்ந்து நிற்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. பிசாசுக்கு விரோதமாய் நாம எதிர்த்து நிற்போம். அல்லேலூயா. ஆனா நம்ம குனிஞ்சாலே என்ன பண்ண முடியும்? தோண்ட முடியும். குனிஞ்சாலே அதுக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதத்தை நாம பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையான பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், வாலிப பிள்ளைகள், உங்களுடைய அப்பா அம்மா வடித்த கண்ணீர் அந்த துறவுக்குள்ள இருக்குது.
உங்க அப்பா அம்மா பட்ட பிரயாசம் அந்த துறவுக்குள்ள இருக்குது. உங்க அப்பா அம்மா பட்ட வேதனை அந்த துறவுக்குள்ள இருக்குது. அல்லேலூயா. அதற்குரிய கணக்கை நீங்க என்ன பண்ணணும்? கண்டிப்பா கொடுக்கணும். உங்களுக்காக அவங்க எல்லாவற்றையும் என்ன பண்ணாங்க? நேர்த்தியாய் சேர்த்து வைத்து பொக்கிஷமாய் அந்த துறவுக்குள்ள பொதித்து வைத்திருக்கிறாங்க, மூடி வச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. வாலிப பிள்ளைகளே கவனமா இருங்க. பிசாசு அந்த ஆசீர்வாதத்தை தான் கெடுக்க பார்ப்பான். துறவுக்குள் இருக்கிற ஆசீர்வாதத்தை தான் எடுத்துட்டு எப்படியாவது ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் ஈசாக்குக்கு வராதபடிக்கு என்ன பண்றான்? பிசாசு எடுக்க பார்க்கிறான். நாம ஜெயிக்காதபடிக்கு, நாம தோற்று போனவனாய் மாறணும் என்று சொல்லி பிசாசு ஒவ்வொரு நாளும் வெயிட் பண்றான். ஆனா அதுக்குள்ள உங்க அப்பா அம்மா வடிச்ச கண்ணீர் இருக்கு, அதற்குள்ள அவங்க பட்ட பிரயாசம் இருக்கு, அதுக்குள்ள அவங்க பட்ட வேதனை இருக்குது. எப்படிப்பட்ட ஒரு போராட்டமான வாழ்க்கையை வாழ்ந்து உங்களுக்காக சேர்த்து வைத்திருக்கிற பொக்கிஷத்தை நீங்க கவனமா இருந்து அதை கரெக்டா நீங்க திறந்து ஓபன் பண்ணணும். அல்லேலூயா. பெலிஸ்தியருக்கு பின்னாடி அன்றைக்கு ஈசாக்கு நின்றான். ஆபிரகாம் மரித்து போயிட்டான், இப்போ துறவை திறந்துடலாம் என்று சொல்லி பெலிஸ்தியர் நினைச்சாங்க. ஆனா என்ன பண்ண முடியல? திறக்க முடியல. ஏன்னா அங்க இருந்தது யாரு? ஒரு ஈசாக்கு. அல்லேலூயா. அன்பான ஈசாக்குகளே, உங்களுக்கு தான் நான் சொல்றேன், உங்க அப்பா அம்மா சேர்த்து வைக்கிற காரியத்தின் மேல கவனமா இருங்க. அல்லேலூயா. நிச்சயமாய் அந்த ஆசீர்வாதத்தின் மேலதான் பிசாசு ரொம்ப குறிப்பாத்து கொண்டிருக்கிறான். நாம் கவனமா இருப்போம் என்று சொன்னா நிச்சயமாய் அதற்குரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்து சேரும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா நீங்க என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு முன்பதாய் தாழ்த்தணும். You have to surrender yourself. ஆண்டவருக்கு முன்பதாய் என்ன பண்ணணும்? நீங்க முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவருக்கு முன்பதாய் நீங்க முற்றிலுமாய் அர்ப்பணிக்கணும். நீங்க அர்ப்பணிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அவர் உங்களுடைய வாழ்க்கையை பொறுப்பெடுத்துருவாருங்க. If he takes control of your life, உங்களுடைய வாழ்க்கையை அவர் ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்னா அந்த இடத்துல பிசாசு வரவே மாட்டான். பிசாசுக்கு முன்பதாய் நீங்க ஒரு தடையாய் மாறிடுவீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் வாழணும் ஆண்டவரே என்று சொல்லி இன்றைக்கு தீர்மானம் எடுங்க. இன்றைக்கு நம்முடைய ஜெப நேரத்தை கூட்டுங்க. வாலிபர்களே, ஆண்டவருடைய பாதத்துல காத்திருங்க. உங்களுக்கு பின்பதாய் பிசாசு ஒரு கண்ணியை வைத்துக் கொண்டிருக்கிறான். அதுதான் அடுத்த பாயிண்ட் நான் சொல்ல போறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். வாலிப பிராயத்திலே சிருஷ்டிகரை நினை. அல்லேலூயா. ஹல்லேலூயா. அவரை மாத்திரம் நாம நினைக்காம போயிட்டு மற்ற காரியத்தின் மேல நம்முடைய போக்கஸ் இருக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா பிசாசு நமக்கு பின்பதாய் பெரிய ஒரு ஆபத்தை வைத்துக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லி நீங்க புரிந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்ப மூன்றாவது மோசே பாருங்க, வாசிங்க. மோசேயுடைய வாழ்க்கையில மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உதவி செய்யறாரு. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன சொல்றாங்க? உன்னை யாரு என்ன தலைவனா மாத்தினது? நீ பாட்டு என்ன பண்ணு, உன் வேலையை பார்த்துட்டு போ, எங்களுக்கு எப்படி வாழணும் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே மோசே பார்த்துருப்பான். டேய், உங்களுக்கு போய் நான் உதவி செஞ்சேன் பாரு, சரி நான் என் வழியை பார்த்து நான் என்ன பண்ணுறேன், நான் போகிறேன் என்று சொல்லி மோசே போக ஆரம்பிச்சிட்டார். ஆனால் நடந்தது என்ன? மோசே போனதுக்கப்புறம் சத்ரு நுகத்தை அதிகமாக இஸ்ரவேல் மேலே வைக்க ஆரம்பிச்சிட்டான். ஜனங்க அழுறாங்க, கதறாங்க, ஐயோ ஆண்டவரே மனம் இறங்குங்க, மனம் இறங்குங்க, மனம் இறங்குங்க. ஆண்டவரே பார்த்து சொல்றார், மோசே நீ கொஞ்சம் போயிடு மோசே, பாவம் என் ஜனங்கள் வாதிக்கிறாங்க, நீ என்ன பண்ணு போ என்று சொன்ன உடனே மோசே ஓகே ஆண்டவரே நீங்க சொல்றதுனால நான் என்ன பண்றேன், நான் போறேன் என்று சொல்லி மோசே போக ஆரம்பிக்கிறாரு. இப்ப பாருங்க, அந்த இடத்துல ஒரு பெரிய அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. பார்வோனுடைய மந்திரவாதிகள் மோசேக்கு விரோதமான காரியத்தை அவங்களும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா ஒரு காலகட்டம் வந்ததுக்கு அப்புறமா ஒரு 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 பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம், அந்த நேரம் வந்ததுக்கு அப்புறமா இவங்க செய்கிற மந்திரம் என்ன பண்ணல, பழிக்க ஆரம்பிக்கல, வேலைக்கு ஆகாம போயிடுச்சு. வாசிங்க பார்க்கலாம். யாத்ராகமம் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது பார்வோனுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி, எந்த மட்டும் இந்த மனிதன் நமக்கு கண்ணியா இருப்பான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு சத்ருவானவன் நம்மை பார்த்து சொல்லணும், இவன் எது வரைக்கும் நமக்கே கண்ணியா இருப்பான்ப்பா அப்படின்னு என்ன பண்ணணும், சத்ரு சொல்லணும். சத்ரு நமக்கு கண்ணி வைக்க கூடாது, நாம என்ன பண்ணணும், சத்ருக்கு கண்ணியை வைக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். அப்ப என்ன பண்ணுவான், அவன் ஓடி போவான். இவன் எந்த மட்டும் நமக்கு கண்ணியா இருப்பான் சொல்லிட்டு தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்ய போகவிடும். எகிப்து அழிந்து போகிறதை நீ இன்னும் அறியவில்லையா? ஹல்லேலூயா.
மோசே வர வரைக்கும் இஸ்ரவேல் அழிந்து கொண்டிருக்கிறது, எகிப்துடைய கை ஓங்கி இருக்கிறது. ஆனால் மோசே உள்ள என்டர் ஆனதுக்கு அப்புறம் எகிப்துடைய அழிவு என்ன ஆயிடுச்சு, ஆரம்பிச்சிருச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசேனுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அவன் 40 ஆண்டு இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு அவன் தள்ளி இருந்த போது ஆண்டவர் அவனை என்ன பண்றாரு, உருவாக்குகிறார். அவனுடைய பிரசன்னத்துல வைத்து ஆண்டவர் என்ன பண்றாரு, அவனை உருவாக்குகிறாரு. மோசே ஒரு நாளும் தன்னை பார்வோனுடைய குமாரத்தினுடைய மகன் என்று விரும்பலங்க. மோசே உலகத்தினுடைய அடையாளத்தை வெறுத்தவன். ஹல்லேலூயா. எகிப்தினுடைய பொக்கிஷங்களை வெறுத்தவன். அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அவன் தள்ளினவன். உலகத்தை வெறுத்தான். எனக்கு பேர் புகழ் இதெல்லாம் வேண்டான்னு வெறுக்க ஆரம்பிச்சிட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி வரும் பலங்கன் மேல அவன் நோக்கமாய் இல்லாதவன். அதுக்கு மாறாக மோசே என்னென்ன வேலை செய்தார் தெரியுமாங்க, கர்த்தருக்குள் அவன் உறுதியா இருந்தான். ஹல்லேலூயா. கர்த்தரால் அவன் தொடப்பட்டான். ஹல்லேலூயா. அநேக நாட்கள் அவன் வாழ்ந்திருந்த நாட்கள், ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்குள் தன்னை ஐக்கியத்துல பலப்படுத்தி கொண்டான். ஹல்லேலூயா. கர்த்தரோடு கூட முகமுகமாய் பேசினான். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய தாசனாகிய மோசே என் வீடெங்கும் உண்மை உள்ளவனா இருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ உண்மை உள்ளவனுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, ஜெயத்தை தருவார். ஹல்லேலூயா. நீங்களே என்ன பண்ணுவீங்க, பிசாசுக்கு கண்ணியா மாறிடுவீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம பிசாசுக்கு கண்ணியா மாறக்கூடாது. பிசாசுக்கு பின்னாடி நாம என்ன பண்ணணும், கண்ணிய வைக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயோ இவன் கிட்ட போனா இவங்க பயங்கரமான பிரேயர் வாரியர். ஐயோ இவன் விசுவாசத்துல வேறொன்று இருக்கிறவன். இவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு தன்னை கீழ்ப்படுகிறவன். இவன் அபிஷேகத்துல வல்லமை உள்ளவன். இவன் பக்கத்துல நான் போக முடியாது, இவன் கிட்ட நான் போக முடியாது என்று சொல்லி பிசாசு என்ன பண்ணுவாங்க, நம்மை பார்த்து பயந்து ஓடணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம சத்ருக்கு தடையா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பொழுது கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருவார். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு, எசபேல் சொன்ன ஒரு வார்த்தையை கேட்டு எலியா சூறை செடியில் கீழே படுத்துக் கொண்டான். ஹல்லேலூயா. ஆண்டவர் தட்டி எழுப்புறாரு, எலியாவே இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற, இது நீ இருக்கிற வேலையே கிடையாது, இங்க நீ இருக்க வேண்டிய இடமே கிடையாது. நான் உனக்கு வைத்திருக்கிற சுதந்திரத்துக்கு நேராய் போய் நீ போய் என்ன பண்ணு, பெற்றுக்கொள்ளு. ஹல்லேலூயா. எலும்பு எலியா, எலும்பு என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு நம்மை தட்டி கொண்டிருக்கிறார். எலும்பு சீயோனே, எலும்பு, உன் வல்லமையை தரித்துக்கொள். ஹல்லேலூயா. உன் தூசியை உதறிவிட்டு கர்த்தர் உனக்கு முன்பதாய் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை, கர்த்தர் முன்பதாய் வைத்திருக்கிற நன்மையை, கர்த்தர் உனக்கு முன்பதாய் வைத்திருக்கிற சுதந்திரத்தை பெற்றுக்கொள். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா.